மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறும் மேடைக்கு பின்புறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக கோபாலபுரம் இல்லம் போன்ற வடிவமைப்பில் 2 ஓய்வு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாளை சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரி மாநாட்டு மேடைக்கு பின்புறம் முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக கோபாலபுரம் இல்லம் வடிவம் போல 2 ஓய்வறைகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாளை தினம் முதலமைச்சர் அவர்கள் முழுநேர மாநாட்டில் கலந்து கொள்கிறார். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த மாநாடு தொடர்ச்சியாக நடைபெறும். எனவே முதலமைச்சருக்கு ஓய்வு அறை 2 தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்வறையும் கோபாலபுரத்தில் இருப்பது இல்லம் போலவே முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு பந்தலுக்கு பின்புறம் இந்த கோபாலபுரம் இல்லமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்குதான் முதலமைச்சர் ஓய்வு எடுக்கிறார். குறிப்பாக இது கோபாலபுரம் இல்லத்தை ஒட்டியவாறே இருப்பதால் தொடர்ச்சியாக அங்கு வரும் தொண்டர்களும் அங்கிருந்து புகைப்படம் எடுத்து செல்கிறார்கள். இங்கு ஓய்வுக்காக அமைக்கப்பட்டிருக்க இந்த கோபாலபுரம் இல்லமானது தற்போது தொண்டர்கள் மத்தியிலே அதிக அளவில் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாநாட்டுக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலும் மாநாட்டு பந்தலை நோக்கி அனைவரும் வந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போது இந்த கோபாலபுரம் இல்லமாக இருப்பதை தொண்டர் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து புகைப்படம் எடுத்து செல்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.